Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. இந்த வீடியோல நம்ம எப்பவும் போல டெய்லியும் பார்க்குற மாதிரி நாளைக்கோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு கால் சைடு போகலாமா இல்லை புட் சைடு போய்க்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல் பார்க்குற மாதிரி நேற்று போட்ட பிளான் வந்து இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேற்று போட்ட பிளான் வந்து இன்றைக்கி 100% ஒர்க் ஆகிருக்கு. இன்றைக்கி பட்ஜெட் மீட்டிங் இருக்குது. ஸோ 11:30க்கு முன்னாடி ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ வாலட்டிலிட்டிலையுமே உங்களுக்கு அப் மூவ்மெண்ட் டவுன் மூவ்மெண்ட் இவ்வளோ மூவ்மெண்ட்லையுமே நம்ம ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ டுடே மை ப்ராஃபிட் வந்துட்டு 2000. இனிமேல் வந்து நம்ம வீடியோவில் வந்துட்டு நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிற லாஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவோம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நான் ஆல்ரெடி டெய்லி வெரிஃபைடு P&L போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு 3 days முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் என்னுடைய வெரிஃபைடு P&L, அதாவது நான் எவ்வளோ ட்ரேடு பண்ணுறேன், உங்களுக்கு லாஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுவேன், ப்ராஃபிட் வந்தாலும் ஷேர் பண்ணுவேன், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் ஆப்ஷன் ட்ரேடிங் வித் PK. ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். கால் போய்க்கலாமா புட் போய்க்கலாமா மார்க்கெட் என்ன ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 2954 வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இதுக்கு உண்டான யூஸ் பண்ண கேபிட்டல் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 13,000 வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னென்ன ட்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளாரே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ 1 o'clock முன்னாடியே ட்ரேட் முடிச்சுன்னு இது பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்ம நேத்தோட ப்ராஃபிட்டு வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நேற்று வந்து 3,260 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ டெய்லி நானும் வந்துட்டு என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து இதில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் உங்களுக்கு டவுன் சைடா அப் சைடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம், அதாவது சொல்லிடுவோம் டெய்லி வந்துட்டு. ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப் பற்றி உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ முந்தானத்து ஒரு ஒன் டே ஃப்ரைடே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லாஸும் பண்ணியிருந்தேன். 2 ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு உங்களுக்கு லாஸ் காமிக்காமல் ஏமாற்றக்கூடிய டைப் கிடையாது. நம்ம வந்துட்டு லாஸ் வந்ததையும் வந்துட்டு நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். ஃப்ரைடேயில் வந்துட்டு நம்ம 4,000 வந்து லாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த 2 days வந்துட்டு 7,000 எடுத்து அதை வந்துட்டு நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ஃப்ரைடே 252 rupees வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அடுத்த நாளே வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அதையுமே வந்துட்டு லாஸையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இங்கேயே வந்து கிளியராக வந்து மண்டே வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணது உங்களுக்கு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே வந்துட்டு நான் 4,500 மைனஸ் உங்களுக்கு லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நான் வந்து ஒரு குரூப் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு யூடியூப் நடத்துகிறேன் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி. ஸோ நான் அதில் எவ்வளோ இன்கம் பண்ணுறேன், நான் எவ்வளோ லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் கேட்டங்காட்டி நான் டெய்லி வந்து என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ கேட்டாங்களோ மெம்பர்ஸ் அப்போத்துலேருந்தே ஒரு 4 days வந்துட்டு ஒரு 1 day வந்து 4,500 லாஸ் ஆகிருக்கு. 2 days வந்துட்டு 3,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 1 day வந்துட்டு 250 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 days ஒரு மீடியம் ப்ராஃபிட், அதாவது லாஸ் ரெக்கவர் பண்ணி இருக்கும்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரி வாங்க, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அனலிஸ்க்குள்ளே போயிடுவோம். இன்னுமே வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்துட்டு லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நேற்றுடைய பிளான் வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு அதுபடியே நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்கு. நேற்று நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், கேப் அப் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து சஸ்டெயின் எடுத்து மேலே போகிறானான்னு பாருங்கள். பட் இங்கே ரொம்ப நேரம் வந்துட்டு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 11 o'clock 12 o'clock ஒரு ஷார்ப் அப் மூவ்மெண்ட்டு உங்களுக்கு 3 candle வந்துட்டு 42,000 வந்து பாயிண்ட் போயிருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோலையும் வந்துட்டு நம்ம கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம் 1000 point மூவ் வந்து நீ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கொடுப்பான்னு சொல்லி. அதே மாதிரி 42,000 அப்படின்னு போயிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் அழகாக அங்கே பாருங்கள். உங்களுக்கு இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ். அழகாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இந்த லைனெல்லாம் நான் இப்போ போட்டு நான் உங்களுக்கு காமிக்கல. நேற்று வீடியோவில் போய் பாருங்கள், அந்த லைவில் இருக்கும், அந்த வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நான் லெவல்ஸ் டெய்லி ஷேர் பண்ணிடுவேன். இந்த சார்ட்டை வந்துட்டு உங்களுக்கு மேப்பை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அழகாக ஃபால் ஆகிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பாயிண்ட் ஃபால் ஆகிருக்கு, 1000 point. இந்த ஃபால் ஆகிறதையும் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் 11:55 நம்ம சொல்லியிருந்தோம். எப்போ சொல்லியிருந்தோங்க, 1:55 மதியம் 1:55 இன்னும் ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வரும்போதே இந்த கேண்டில் பாருங்கள் உங்களுக்கு 1:30 வந்திருக்கு. 41,260 இருக்கும்போதே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நான் இன்றைக்கி கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருவோம். ஸோ பிக் ஃபால் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே போட்டிருந்தேன். 1:55 போட்டிருக்க பாருங்கள். பேங்க் நிஃப்டி எந்தெந்த இண்டெக்ஸ் இருக்கோ எல்லாமே ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அனாலிசிஸில் போட்டிருந்தோம். 150 இந்த கேண்டிலுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் மட்டுமே 1000 point வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இது பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு இது நம்ம வந்துட்டு எப்போவுமே 15 மினிட்ல தான் அனலைஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு இங்கேருந்து சப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகி செகண்ட் டார்கெட் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஷார்ப் ஃபால் ஆகி நம்மளுக்கு எல்லா டார்கெட் அதாவது கேப் ஃபில் நடந்திருக்கு. அது முடிச்சு உங்களுக்கு 2 தடவை உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு 39,000 வரைக்கும் போயிட்டு கரெக்டாக எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான், நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது இந்த சப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு எடுத்திருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியுதா, சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து உங்களுக்கு ஷார்ப் ப்ரைஸ் கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து ஃபெட் மீட் வேறு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆகலாம், கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். இன்னும் வந்துட்டு மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, நெகட்டிவ் ட்ரெண்டில் தான். நம்மளுக்கு எப்போ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து 42,000 தாண்டுதோ அப்போ தான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவுக்கே மாறும். ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு, என்னுடைய சான்சஸ் நிறையா இருக்குது, என்னுடைய கணிப்பு அதுதான். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணலாம், கேப் அப் ஓப்பன் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி இப்படி பார்த்துருவோம். நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்போவுமே வந்துட்டு 3 ட்ரேடிங் பிளான் வச்சுக்குவோம். கேப் அப் ஓப்பன் ஆனால் மார்னிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், கேப் டவுனு அப்புறம் ஃப்ளாட்டு. ஸோ இந்த 3 ட்ரேடிங் பிளான் என்னென்னு இப்போ பார்த்துருவாங்க. பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு கேப் அப் வந்து உங்களுக்கு 40,788 அதுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆனானா அங்கேருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆகிறானான்னு பாருங்கள். பை சைடு வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கிறது நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். புட் சைடு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வியூ வந்து இன்னும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆனானா மறுபடியும் 40,499 அதாவது 40,500 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். அதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு ஃபால் ஆனானா இன்றைக்கி வந்த லோவெல்லாம் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. 39,597 அதுக்கு கீழே போச்சுன்னா பயங்கரமான ஃபால் வந்து நீங்கள் நம்மளுடைய இந்த 39,246 எல்லாம் வந்துட்டு ஒரு நியூ லோவே கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக. ஸோ உங்களுக்கு பை சைடு போய்க்கிறான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த 40,787 வந்து கிராஸ் பண்ணான்னா நீங்கள் பை சைடு போய்க்கலாம். இங்கிருந்து உங்களுக்கு டைரக்ட் டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு 40,995 அதாவது 40,500 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். அதுக்கும் மேலே வந்துட்டு நீங்கள் 41,556 அப்படின்னு வச்சுக்கலாம். இடையில வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இங்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி புக் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவு பை சைடு வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆனால் பிளானு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு எங்கே சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்கள். அதாவது 40,034 சப்போர்ட் எடுத்தானா உங்களுக்கு மறுபடியும் அப் மூவ்மெண்ட் வரக்கு சான்சஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ஃபர்தராக இங்கிருந்தே டவுனாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் தாங்க நம்மளுக்கு மேட்ரு. நம்ம வந்துட்டு எந்த ஒரு இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண மாட்டோம், ஆசிலேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பியூராக யூஸ் பண்ணுறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனு ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ ப்ளஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க. கோர்ஸை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணால் ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ வந்து அந்த கோர்ஸை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய அந்த கோர்ஸோட டீட்டெயில். இந்த கோர்ஸில் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் எடுக்கிறோம். அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு நம்ம சொல்லித்தரோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபீஸு 3,500. ஆஃபர் வந்துட்டு இன்னையோட முடியுது, February 1 February 6 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு 5 days தான் இருக்குது. மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு ஒரு வீடியோவே தனியாக போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த கோர்ஸ் வந்து படித்தவர் மூலமாக நீங்கள் என்னை மாதிரி நான் எப்படி ட்ரேட் பண்ணால் அதே வந்து ஸ்டைலில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதோட கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் பெரிய டீட்டெயில்ஸாக சொல்லி இந்த வீடியோ வந்து லென்த்தாக கொண்டு போக விரும்பல. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி புரியலன்னா நீங்கள் அடுத்த பேட்ச் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 10 பேட்ச் இருந்தாலும் 10 பேட்ச் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் லைஃப் டைம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ 3,500 ஆஃபர், 5,000 வந்துட்டு உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸு, உங்களுக்கு 3,500 30% ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கொடுக்குறோம். 2,500 மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸு. சரி, ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவை பற்றி தெரியலன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் போய் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்த்துருவாங்க. இப்போ நிஃப்டியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் இதுலேயும் வந்து நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கோம். நிஃப்டியில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியும் கேப் அப் ஓப்பன் ஆனால் ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகி இங்கே வந்து சைடுவேஸில் இருந்திருக்கான். நம்ம வந்து இன்றைக்கி நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, பேங்க் நிஃப்டியில் தான் ஃபோக்கஸ் இருந்தோம். கரெக்டாக 12 o'clock வந்துட்டு நிஃப்டியும் ஒரு நல்ல பவுன்ஸ் ஆகிருக்கா, அதாவது நல்ல ஷார்ப்பான பையிங்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகி செகண்ட் டார்கெட்டில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கேருந்து ஷார்ப்பான ஃபால் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்துட்டு 130 வந்து நம்ம அந்த மெசேஜை பார்த்துட்டு யாராச்சும் கால் சைடு இருந்தால் எக்ஸிட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாஸை வந்து நீங்கள் தடுத்துருந்துருக்கலாம் டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற மூலமாக. ஸோ நிஃப்டியில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய எக்ஸல் சீட்டை பார்த்துக்குங்க. இது என்னடா எக்ஸல் சீட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்.
ஸோ இந்த ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். யாரெல்லாம் நம்ம குரூப்பில் இருக்காங்களோ ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் சூப்பர் டே இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்த 3 காலுமே டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நேற்றுவோட கால். நேற்று வந்து 4 கொடுத்துருக்கோம். 4ல் 1 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு நான் வந்து டெய்லி உங்களுக்கு எக்ஸல் சீட் மெயின்டைன் பண்ணி வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எதுவும் ஃபேக்காவெல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து டைமு, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கிளியர் கட்டாக நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்கள் எதுவுமே பண்ணதில்லை, அந்த ப்ரைஸில் பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை போட்டு நீங்கள் வேறு பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு வேளை எக்ஸிட் ஆகணும்னா கூட நம்ம குரூப்பில் சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து நேற்று வரைக்கும் 500 இருந்துச்சு. நேற்றோட ஆஃபர் முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு 750 ருபீஸ் வந்துட்டு ஃபீஸ் இருக்கும். இந்த 750 வந்து நீங்கள் ஒரே காலில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஒரு காலோட ப்ராஃபிட்டே வந்து மினிமம் 800 to 1000 இருக்கும். ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க 100%. அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்மளுடைய குரூப்பை பற்றி, நம்மளோட டெலிகிராம் குரூப்பை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் புது மெம்பர்ஸுக்கு தெரியும். அவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா மார்க்கெட்டில் வந்துட்டு நல்ல நல்ல குரூப்ஸு இதெல்லாம் வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கில் மட்டும் நம்ம 77% வந்து அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு 80% மேலே நம்மளுடைய டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் 13 கால் கொடுத்ததில் 10 கால் வந்து டார்கெட் ஆகி 3 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா. இந்த வீக் வந்து 80% மேலே 80 to 85% கால்ஸ் அக்யூரன்சி கொடுக்கும்னு சொல்லி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நல்ல நல்ல கால்ஸ் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரி வாங்க இப்போ நிஃப்டி பிளானுக்கு போயிடுவோம். இப்போ நிஃப்டி வந்து நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 17,700 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 17,733 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கிருந்து வந்து உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா கேப் ஃபில்லிங் கண்டிப்பாக நடப்போம். அப்போ வந்துட்டு நீங்கள் புட் சைடு போய் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கேப் அப்லேயே உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆனானா 17,748 மேலே சஸ்டெயின் ஆனானா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 17,800. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து அதையே கிராஸ் பண்ணி உங்களுக்கு மேலே வந்துட்டு போனான்னா உங்களுக்கு 17,900 அப்படிங்கிற செகண்ட் டார்கெட்டு. அதுக்கும் மேலே போனான்னா 18,000 அப்படிங்கிறது வந்து நீங்கள் தேர்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணணும். ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம கோர்ஸில் இருக்காது. அதாவது பேசிக்லேயே முடிச்சிடும். நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக இந்த ட்ரேடிங் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னு இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இப்போது நீங்கள் போய்க்கலாம். அதே வந்து டவுன் சைடு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனானா ஒரு 17,495 உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லி பாருங்கள். ஸோ சப்போர்ட் எடுத்தானா 17,497 சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேலே ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு ஃபோக்கஸ் வந்து புட் சைடே இருங்க நாளைக்கும் வந்துட்டு. ஏன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது வந்து மார்க்கெட்டு. ஸோ இன்னும் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே வந்துட்டு போனான்னா உங்களுக்கு 40,031 அண்டு 17,350 அப்படின்னு வந்து நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம் புட் சைடு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ மொட்டையாக வந்துட்டு நம்ம கால் சைடு புட் சைடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டே ஃபிக்ஸ் ஆகிட்டெல்லாம் போகாதீங்க. அங்கே போய்ட்டு மார்க்கெட் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவு இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு 9:30 9:40 மேலே தான் ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்க்கெட் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. இப்போ வந்துட்டு நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா என்னுடைய சார்ட் வந்து இதுதாங்க. ஸோ நான் வந்து கோ சார்ட்டிங் யூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து நான் வந்துட்டு நிஞ்சா ட்ரேடர் தான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுறங்காட்டி வந்துட்டு கோ சார்ட்டிங் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறேன் வித் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல் டூல்ஸ். இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே எத்தனை பையர்ஸ் செல்லர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதில் தெரியும். இது மூலமாக தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ ஒரு கேண்டில் வந்து பச்சையாக போச்சுன்னா வந்து நான் கண்ணை மூடிட்டு போயிட்டு வாங்க மாட்டேன். ஏன்னா ஒரு கேண்டில் பச்சை கேண்டிலுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பையர்ஸ் செல்லர்ஸ் நிறையா இருப்பாங்க. இந்த டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங்கில் கிடைக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கணும். இதில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கோர்ஸில் வந்துட்டு சொல்லித்தரோம். ஸோ நம்ம கோர்ஸ் வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ கம்மி ஃபீஸில் இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸும் வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டை தான் பார்த்து தான் நிறைய பேர் வந்துட்டு மைண்டெல்லாம் மாற்றிருக்கேன். நான் எந்த வீடியோலையுமே நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் காமிச்சிருக்கவே மாட்டேன். பட் இன்றைக்கி நான் காமிக்கிறேன். வேணா நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நம்மளுடைய மெம்பர்ஸ்கிட்டே வந்து கேட்டுக்குங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்குலாம் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே மைண்டே மாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் காமிங் ப்ரோன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காக வந்துட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஒரு மெம்பர் வந்துட்டு இன்னைக்கு 10,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு. இன்னொரு இது வந்து என்னுடைய ட்ரேடு. நான் வந்துட்டு 2,953 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் காமிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு மெம்பர் வந்து என்னுடைய ப்ராஃபிட் காமிங் ப்ரோன்னு சொல்லி கேட்டதுனால
நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்டில் வந்துட்டு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.